ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்மலா வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து நைட் டின்னருக்கு கூட குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். சீஸி கார்லிக் பிரெட் டோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. பட்டரை நல்லா ஃபுல்லாக எல்லாம் பேன் ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட்டை வந்து பட்டரில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம மேலே கார்லிக் எல்லாமே போடும்போது ப்ரெட்டு வந்து உடஞ்சி போகாமல் வரும். இப்போ நம்ம பட்டரில் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4-5 ப்ரெட்டு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே வைக்கிற அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு 4 ப்ரெட்டுக்கு 50 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் எடுத்துக்கோங்க, அதாவது மல்லித்தலை. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டை நல்லா நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு 3 குட்டி குட்டி பேக்கெட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பீஸா ஹண்டில் கொடுப்பாங்க தெரியுமா, குட்டி பேக்கெட்டை அதை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இது இருந்துச்சுன்னா இட்டாலியன் சீசனிங் ஆர்எல்ஸ் ஓரிகானோ 2 எதில் இருந்தாலும் எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டரை வந்து எதுவுமே மிக்ஸ் ஆகாமல் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அப்ளிகேஷன் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ப்ரெட்டை எடுத்துக்கோங்க. நம்ம இந்த அப்ளிகேஷன் செஞ்சு வச்சுருக்கோம்ல, கார்லிக்கு பட்டர் எல்லாம் போட்டு அதை எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரெட்டு ஃபுல்லாக ஒரு இடத்துல கேப் இல்லாமல் நல்லா அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து சீஸ் போட போகிறோம். நான் வந்து பீஸா சீஸ் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மொசரல்லா சீஸ் எதுனாலும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக. போட்டு அதையும் சீஸ் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. சீஸோட குவான்டிட்டி வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கலாம். நிறைய பேருக்கு நிறையா போட்டால் பிடிக்கும். அதனால் நீங்களும் போட்டு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. நான் 3 ப்ரெட்டுக்கு போட்டு எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம அதே பேனில் நல்லா இன்னும் கொஞ்சம் பட்டரை போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நல்லா பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம 3 பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ப்ரெட் ஸ்லைசஸ், அதை வந்து ஃபுல்லாக அதில் வச்சு நல்லா ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகி அதே சமயத்தில் மேலே இருக்கிற சீஸும் நல்லா மெல்ட் ஆகி வரும். எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுப்பு வந்து இதில் சிம்மில் தான் இருக்கும். நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா கீழே ப்ரெட்டு ஃபுல்லாக கருகிரும். வச்சிடாதீங்க, அந்த தப்பை பண்ணிடாதீங்க. நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க மெல்ட் ஆயிடுச்சா என்னன்றதை. நான் வந்து பார்த்தேன், எனக்கு இன்னும் சரியாக மெல்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் இன்னொரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன். இப்போ பாருங்கள், எனக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. ப்ரெட்டும் நல்ல கலரும் சேஞ்ச் ஆகி நல்லா வந்திருக்கு. ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ப்ரெட்டு வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கேவும். எப்படா டேஸ்ட் பண்ணுவோன்ற ஒரே கிரேவிங்காக இருந்துச்சு எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும். சரி, இப்போ இதுக்கு மேலே டாப்பிங்ஸ் போட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சம் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே சாஸ் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானும் என் ஹஸ்பண்டும் செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இந்த பட்டரு சீஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் யார் யாருக்கு பிடிக்குமோ அதெல்லாம் இவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். வெயிட் கெய்னிங்க்கும் இது ஒரு நல்ல டிஷ்ஷாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. ஓகே, தேங்க்யூ, பாய்.